கொடுத்தாரு. அந்த வீடியோவை வச்சுதான் நாங்க தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் கைப்பிடி அரிசி கொடுத்தோம். அது இந்த விஜயகுமார் தான், அது அண்ணன் தான் சொல்லியிருக்கணும். என் முன்னாடி சொன்னாரு, அது மக்களுக்கு எப்படி சொல்லும்? நான் தாமா கொடுத்தேன். கொடுத்துட்டு தான் இப்ப அடுத்தது என்ன கொடுக்குறேன்? கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கிடைக்க பார்த்தோம். என்னால முழுசும் கொடுக்க முடியல, முடிஞ்சதை கொடுத்தோம். இப்ப அடுத்தது என்ன செய்யறோம்? கல்வி. கல்விக்கு ஜெகத்குரு என்ன சொல்றாரு? ரைட், படிச்சாதாண்டா முன்னேற முடியும். விஜயகுமார் நீ சிறப்பா ஏதாவது செய்யினாரு. நாங்க யாசகம் பெற்றோம். இது எப்படி கிடைத்தது நான் சொல்றேன். சென்னையில தேவாங்க மகாஜன சபை, இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் இல்லையா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? சென்னையில ஒரே அமைப்பு, 4 மாவட்ட கலெக்டர் லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குன்றத்தூர் கோயில் வடவள்ளியில் இருக்கு. அதனுடைய தலைமையகம் வந்து நம்ம வடவள்ளி முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, தேவாங்க மகாஜன சபை. அங்க நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட், பொதுக்குழு கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன். அன்னைக்கு தான் இந்த பேக் கொடுக்கக்கூடிய தனவானன் வந்தார். நான் இதே மாரி தான் நம்முடைய யதார்த்த வழியில கொடுத்து நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். நான் யாசகம் கேட்கறேன், என் சமுதாய மக்கள் படிக்கணும், யாசகம் கொடுங்க. ஏன்னா சென்னையிலேருந்து தான் அதிகம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். சென்னையிலேருந்து தான் எனக்கு நிதி கிடைச்சது. அது காரணம் என்ன? டிசம்பர் மாதம் ஒரு மாணவன் படிக்க முடியல, 55,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். இதே தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பில் கலெக்ட் பண்ணி கொடுத்தது. அதில் பெரும்பான்மை தொகை 30,000 சென்னையிலேருந்து தான் வந்தது. அதனால என்னை கூப்பிட்டு அங்கே வச்சு நிற்க வச்சு பேச வச்சாங்க. பேசின கையெடுத்து கும்பிட்டேன். யாசகம் கேட்கிறேன், இன்னைக்கும் கேட்கிறேன், வாத்தியாட்டையும் கேட்கிறேன். ஐயா நீ ஊரோட நிறுத்த வேண்டாம், கண்ணை திறந்து பாருங்க, உலகத்துக்கே கொடுங்கன்னு நீங்க கேட்கிறேன். இதே யாசகத்தை அங்கே சென்னையில கேட்டேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டோன்னா அவருக்கு தனவான் சீனிவாசனுக்கு மனசுல பட்டுச்சு. இவன் சரியான ஆள், படிக்கட்டி கொடுத்தா 10 பேருக்கு கை மாறி போனா அப்படியே கரைஞ்சி போயிடும், ஆனா பேக் கொடுத்தா கரையாது அப்படின்ட்டு அவர் நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்க நிகழ்ச்சி நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், பட்டியல் எடுங்கன்னாரு. எனக்கு ஒரு டவுட்டு, அப்பா இவர் வந்து முதல்ல பேக் ஒரு 80 பேக்கு சென்னையில் கொடுத்தா, நானும் ஒரு பேக்கை கொடுத்தேன். இவர் நம்பி நான் வாட்டுக்கு பேக் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டேன். நாளைக்கு இவர் கொடுக்கலன்னா யார் பேச்சு கெட்ட பேராகுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஊர், இந்த தம்பி யுவராஜுடைய ஊர் வந்து திருப்பூர் வள்ளிபுரம் அப்படின்ட்டு தட்டான்குட்டையில் இருக்கு. அங்க கோயிலுக்கு மட்டும் 80 பேக்கு நான் லிஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன். இவங்களும் தங்கினாங்க. செட்டியாரா பண்ணி விட்டு இருந்தா அவர் கொடுத்தா கொடுக்கட்டது நான் தான் அப்படின்னு 80 பேக்கு தானே பெருசா ஒன்று 40 ரூபா 400 ரூபா எட்டாந்து 24,000 பரவாயில்ல எடு. அவர் கொடுக்கலைன்னு அம்மை கேட்கார், கொடுக்கலைன்னு நான் தரேன். எடுத்து கொடுத்தா கொடுத்துட்டார், கொடுத்துட்டோம். திருப்பி என்ன செஞ்சார்? லிஸ்ட் எடுங்கன்னா அந்த லிஸ்ட் தான் இன்னைக்கு 1150வது மாணவர்களுடைய பகுதி. இந்த பகுதி 1150 பேர் கொடுத்துட்டு இன்னும் இருக்கிற இன்னைக்கு டெல்லியில கொடுக்க போறோம். நானே தான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். 150 மாணவர்களுக்கு 106 டெல்லி மங்கல்புரி யாருக்காவது தொடர்பு இருந்தா அங்க லிஸ்ட் எனக்கு வந்தாச்சு. டெல்லியில போய் கொடுக்க போறேன். என்னால் முடிஞ்சா அம்மன் அணுகிறவங்க தான் நான் போய் கொடுப்பேன், நாங்கள் யாராவது வச்சு கொடுப்போம். தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு கல்வியில ஜெகத்குரு அதையே தான் சொல்றாரு, படிக்கவை படிக்கவை யாசகம் பெறுகிறார். அவர் ஒரு பக்கம் பவதி பிச்சாந்தியில் எடுக்கிறார், அவர் சன்னியாசி எடுக்கலாம். நான் கிரகஸ்தன், நான் வந்து நானும் வெக்கம் இல்லாம நான் உண்மையா என் மக்களை படுக்க வைக்கணும். தேவாங்கர் சமயத்தில் போய் யாரும் கேட்டதில்லை. எனக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, காமராஜன் ஒரு பேர். கல்விக்கண் திறந்த காமராஜர். அவர் என்ன கேட்டாரு? சத்துணவு திட்டம் போடுறதுக்கு பணம் இருக்கான்னு செக்ரட்டரி ஆபீஸ்ல கேட்கிறார். பணம் இல்லைங்கிறார். யோ நான் பிச்சை எடுக்கலையா, சோறு ஓடியாரு. அவன் சோறு போட்டு அவன் படிப்பாங்களா? யதார்த்தமா பேசினா நான் அதைத்தான் கேட்கிறேன். நான் யாசகம், அவர் பிச்சை எடுக்கிறாரு, நான் வந்து இப்படி கேட்கிறேன். நான் யாசகம் கேட்கிறேன், கொடுங்கள் தனவான்களே, நான் இன்னும் எங்க மக்களை படிக்க வைக்கிறோம், இளைஞர்களை மாணவ செல்வங்கள் அப்படின்னு இப்ப கூட நான் வேண்டுகோள வைக்கிறேன். இதோட முடியாது. இந்த சீனிவாசன் இப்ப பேக்க கொடுத்திருக்காரு, இது போன்ற ஒரு 1000 சீனிவாசனை உருவாக்க வேண்டும். நான் கேட்கிறேன், கொடுங்க. இப்போ ஒருத்தர் பேக் கொடுத்துருக்காங்க, அடுத்தர் கொடுக்க வந்தா மாத்தி கொடுப்பாங்க, கொடுக்குறோம். இப்போ பேக் யார்கிட்ட இருந்து வந்தது? அங்கிருந்து எங்க வந்தது? உங்களுக்கு தான் வந்தது. நான் பேக் கருப்பா சேகப்பான்னு கொடுக்குறப்பதான் பாக்குறோம். எத்தனை எண்ணிக்கை அது உங்களோட தான் கேட்கிறோம். நீங்க சொன்னதை அப்படியே ஃபீட்பேக் பண்றோம். எங்கிட்ட என்ன வேலை? ஜஸ்ட் ஒரு மெசேஜ். அந்த தகவல் பரிமாற்றம் கை காட்டவன் ஒழுக்கமா இருக்கணும். நான் இதுல வந்து அண்ணா மணிகண்டன் குமார் அண்ணா உங்க ஊர் 74 வந்துட்டு என்ற கார்ல ஒரு 4 தூக்கி போடுங்க, இப்படியே போறவங்க 4 நாள் வாங்கிட்டு போனா எனக்கு 100 பேக் ஆயிரம் வித்தா என்னாச்சு? 40,000 ரூபாய் ஆச்சுல்ல. இது இல்லைங்க, ₹1 வாங்க மாட்டோம். தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு பணம் வாங்குறதாக ஏமாத்துறதாக எங்கேயுமே கிடையாது. இன்னும் கூட நான் கேட்கிறேன், காசு தர மாட்டேன், காசு வாங்கவே மாட்டோம். இப்படி நாங்க யாசகம் பெற்று அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எதுக்காக? நீங்க எல்லாம் படிக்கணும்.
இதுதான் இந்த படிக்கிற அந்த ஒற்றை சிந்தனைக்குத்தான் இந்த நம்ம யாசியம் கேட்டு இன்னும் சுத்துற என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நடக்கும். இது படிக்கணும். அதாவது இந்த சமுதாயம் நாம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அது ரெண்டாவது வர்ற. இப்ப நாங்க மாணவ செல்வங்கிட்ட கேட்கிறோம், எப்ப நீங்க 1 to 8 வரைக்கும் நீ விளையாட பசங்க, நீங்க விளையாடுங்க, ஆனா வாழ்க்கைக்கு உனக்கு கணக்கு வேணும். கணக்குல எத்தனை பேர் புலி கை தூக்குங்க. 1 to 8 வரைக்கும் யாரெல்லாம் கணக்குல புலி எலி, புலியாக்கிறவங்க கை தூக்குங்க, எலியாக்கிறவங்க கம்முனுங்க. ஒருத்தருமே இல்லை. அப்ப எல்லாமே எளிதான். இன்னைக்கு இருந்து நீ நாளைக்கு காலையில இருந்து புலியாகணும். நீ எளியா புலி, சரி ஓகே கூட எல்லாரும் புலியாக நாளையிலிருந்து அம்மனோட சன்னிதானத்திலிருந்து வெளியே போனோன்னு, நான் விஜயகுமார் வெளியே போனோன்னு நீங்க எல்லாரும் புலியா மாறணும். என்ன காரணம்? வாழ்க்கை யதார்த்தத்துக்கு கணக்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க என்னமோ எட்டிக்காய் கசப்புன்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு 5 ரூபாய் அம்மா கொடுத்தாங்க, 3 ரூபாய் மிச்சம் வாங்கணும், 2 ரூபாய் விட்டு போட்டு 1 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா எத்தனை பேர் அடி வாங்கிட்டீங்க? உண்மையா இல்லையா? இந்த மைக் வேற அடிக்கடி அடிச்சிருக்கணும். உண்மையா இல்லைங்களா? தங்க எத்தனை பேர் நீங்க அம்மாடைய பேச்சு வாங்கிட்டீங்க? அம்மா காசு கொடுத்தாங்க, நாங்க போய் கொடுத்தோம், கடைக்காரன் வந்து இவ்வளவுதான் கொடுத்தாரு அம்மானா அம்மா கேட்கணும்ல. அட நீ கணக்கு போட்டு வாங்க தெரியாதுன்னு, அந்த கணக்கு தான் கஷ்டம். படிக்கணும். இது 8ஆம் கிளாஸ்ல இருந்து நாம முன்னேற்றம் பண்ணா அடுத்து நீ போடக்கூடிய 9வது வகுப்புல உனக்கு முக்கியமானது என்ன காரணம்? 10ஆம் கிளாஸ் மதிப்பெண்னா நீ டிப்ளமோ ஆகணுமா, அல்லது வந்து நீ ஏதாவது ஒரு குரூப் எடுக்கணுமா, அந்த மதிப்பெண்ணுக்கு எது முக்கியம்? 3 சப்ஜெக்ட் பேசுது. அதுல பிரைமரி சப்ஜெக்ட் கணக்கு. கணக்குல நீ நல்ல அறிவாளியா இருந்தா தான் அடுத்தடுத்து நீ எல்லாத்துலயுமே நீ சைன் ஆக முடியும். அதனால 1 to 8 வரைக்கும் விளையாட்டு பசங்க. ஆனா கணக்குல மட்டும் எளியா இருக்காதீங்க, புரியா இருங்க. 9 to 10 யாரெல்லாம் வந்துக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் 2 வருஷமுமே 10ஆம் கிளாஸ் சப்ஜெக்டே ஓடுது. 9, 10 2 வருஷம் 10ஆம் கிளாஸ் படிப்பையே படிக்கிறீங்க. ஆனா 2 வருஷம் படிச்சுமே நம்மளால 300 மார்க்குக்கு மேல தாண்ட முடியல. ஆனா நானே உதாரணம் 296. அப்பெல்லாம் 1 வருஷம் தான் படிப்பு 10ஆம் கிளாஸ் நான் படிச்ச காலத்துல. ஆனா இன்னைக்கெல்லாம் 2 ஆண்டுகள் ஒரே படிப்பை படிக்கிறீங்க. நாம ஏன் மார்க்ல வந்து கம்மியா போறோம்? அப்போ நீங்க 2 ஆண்டுகளும் நீங்க வந்து மார்க்ல அதிகமா இருக்கணும். அதாவது 10ஆம் கிளாஸ் மதிப்பெண் ரொம்ப முக்கியம். நீங்க 10ஆம் கிளாஸ் முடிச்சா டிப்ளமா போங்க, அது நல்ல துறை இருக்கு. அடுத்து வந்து +1 +2 நீ கேட்கற, நீ அடுத்து என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க 10th முடிச்சோன்னா நீ சூஸ் பண்ற. அப்பா அம்மா பேச்சு நீங்க கட்டுப்படுறதுல காரணம் நீ என்ன ஆகும்னு நீ 10thலயே முடிவு பண்ணிடுற. +1 +2ல நீங்க வந்து கோர்ஸ் எடுக்கிறீங்க. அதுல பயாலஜியா, பிகாம் போறியா, ஒரு புள்ளியியல் ஆகணுமா, அல்லது வந்து ஒரு பிசினஸ் சயின்ஸ்ல போக போறோம், இது எல்லாத்தையும் நீங்க தேர்வு பண்றது 10th. அப்போ நீங்க நல்ல மார்க் எடுத்தாதான். இப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியர் சொன்ன கூட நான் இல்லைன்னா காசு கொடுத்துருந்தப்பா நான் படிக்கிறதுக்கு, அப்படி கேட்கவே வேண்டாம். நீ அந்த இந்த வாழ்வியல்ல வந்து மார்க் தான் உன்னை முதன்மைப்படுத்துது. 2 ஆண்டுகள் படிச்சு நம்மளால 485 எடுக்க முடியும்னா அது எதுக்கு 2 ஆண்டுகள் படிக்கணும்? நான் சொல்றேன் 2 வருஷம் உங்களுடைய அனைத்து சேட்டைகளையும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். அது ஆணாட்டு பெண்ணாகட்டும் 2 வருஷம் நீங்க அப்படியே என்ன சொல்றது உடம்பு போட்டு தங்கமா மாறணும். படிப்பு தான் மக்கப் பண்ணணும், அப்படியே கற்கணும், பாந்தி எடுக்கணும். மார்க் தான் முக்கியம். 485 எடுத்தீங்கன்னா உங்க அப்பா பாக்கெட்ல காசு மிச்சம். அது ராமநாதபுரம் ஆகட்டும், சமத்தூர் ஆகட்டும், யாரோ ஆகட்டும், காசு மிச்சம். என்ன காரணம்? நீங்க பார்த்துருக்கீங்க அனைத்து மெட்ரிகுலேஷன்லையுமே நீங்க +1 +2க்கு விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு வந்து வரவேற்பு பட்டியல் இருக்கு. 485 மார்க் 85 மார்க் எடுத்தா 65% ஃப்ரீ. 498 எடுத்தா டோட்டல் உடைய தத்து எடுத்தாச்சு. 2 ஆண்டுகள் கைக்கு ஜாலியா போய் அப்பாட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலவுக்கு பஸ் ஃபேரா, அடுத்தடுத்து நான் விடுக்கா போகணும், ட்ரெஸ்ஸா, அதை மட்டும் வாங்கிட்டு அப்பாவுக்கு இந்த செலவு அம்மாவுக்கு செலவு எல்லாம் நீ படிச்சிடலாம். அதுக்கு காரணம் அந்த படிப்பு, எடுக்கக்கூடிய மார்க். இது 10th முடிச்சிட்டீங்க, +1 +2 போறீங்க. 10thல டிப்ளமோக்கு போகலாம். அது அருமையான ஒரு டிகிரி இருக்கு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இப்போ நம்ம குமார் படத்துல SSM பாலிடெக்னிக் 300க்கு மார்க் எடுத்தா அவங்க வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க கோர்ஸ். SSM இளங்கோ, முன்னாள் நற்பணி மன்றத்துடைய தலைவர் SSM இளங்கோ, அவருடைய நிறுவனத்துல டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில வந்து 300 மார்க் எடுத்தா ஃப்ரீ டிப்ளமோ. அந்த அடிப்படையில் வந்து 10th முடிச்சோன்னே கிடைக்குது. அப்போ +1 +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னவா போறீங்க? இளங்கலை முதுகலைக்கு போறீங்க. இளங்கலை முதுகலைக்கு போறப்ப நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க நினைச்சதெல்லாம் அங்க போய் நீங்க சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. கொஞ்சம் மாணவர்களை பார்த்துக்கணும். நீங்க சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க. சப்ஜெக்ட் எடுக்க போறப்ப நீங்க ஆர்ட்ஸுக்கு போறியா, இன்ஜினியரிங் போறியா, எதுக்கு வேணாலும் போ. ஆனா அதையெல்லாம் தேர்வு செய்யறது தான் +1 +2. அதுதானே இப்ப படிக்கக்கூடிய +1 +2 மாணவர்களுக்கு தெரியும். இப்ப நீங்க +1 +2 முடிச்சுட்டு நீங்க போறப்ப அங்கேயும் என்ன வேணும்?
அங்கேயும் 3 சப்ஜெக்டா பேசுது, அதுலயும் கணக்கு தான் பேசுது. கணக்கு நல்லா மார்க் எடுக்கணும். கணக்கு, மேக்ஸ், அதாவது மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்த 3 சப்ஜெக்ட் தான் ஆர்ட்ஸ்லயும் வருது. ஆர்ட்ஸ்லயும் வந்து அங்க 297 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீ பிசி கோட்டா, நீ பிசி கோட்டால பிறந்திருக்கிற. அப்ப இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை காமிக்கிறப்ப உங்களுக்கு விகிதாச்சாரத்துல எய்டட்லயே கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தா போதும் பிஎஸ்சி காலேஜில் படிச்சிடலாம். இது உங்களுக்கு தெரியுங்களா? 297 மார்க் எடுத்து நீ ஆர்ட்ஸ்ல போய் நீ அப்ளிகேஷன் போடு. அது எந்த கல்லூரியா இருக்கட்டும், 297 இருந்தா உனக்கு வந்து எய்டட்ல சீட் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸே தேவையில்லை. எய்டட்ல 10,000 ரூபாய் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் 3,500 ரூபாய் பிஎஸ்சி காலேஜில். அதுக்கு உதாரணம் நானே, இது எம்பைனே தான். பிஏ அப்படிதான் படிச்சா, எம்ஏ கூட்டே கொடுத்தாங்க வேண்டாம்னா, எம்ஏலே கூப்பிட்டு சும்மா கொடுத்துருக்காங்க. 3,500 ரூபாய் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு, ஒரு செமஸ்டருக்கு. ஏன்னா ஒரு டியூஷன் படிக்க வச்சு நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பிஎஸ்சி, அங்க ஆர்ட்ஸ் காலேஜ் நம்பர் 1ங்கறாங்க. இந்த கொங்கு மண்டலத்துல பிஎஸ்சி சீட் கிடைக்கிறதுக்கு அப்பா அம்மா மூட்டையோட சுத்திட்டு இருப்பாங்கட்டு என்னை கூட சொன்னாங்க. பையனை சீட் சேர்த்தப்போ அவங்க கட்சிக்காரனப்பா மூட்டையோட போவாங்க, பதவியை வச்சு வாங்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, படிப்பு தான். படிச்சாங்க, மார்க் எடுத்தாங்க, சீட் கிடைச்சது. இன்னைக்கு எம்ஏ வெறும் 3,500 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு. அப்போ ஒரு ஆர்ட்ஸுக்கே இப்படின்னா அடுத்து நீங்க போகக்கூடிய ஜிஇ, நீட்டு, எம்பிபிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசு கோட்டாலேயே நம்மளுக்கு கிடைக்குது. இது எல்லாமே நீங்க படிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. அந்த படிப்பு நீங்க உங்களை வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க, படிப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்டக் ஆகுது, மைக்கே ஸ்டக் ஆகுது. தேவல மகரிஷி சாஸ்திரிகள் பெருமக்கள் இன்னைக்கு அருமையான மந்திரம் சொன்னாங்க. ஓம் வக்ரதாயாய வித்மகே வக்ர சூத்திரஹர்த்தாய தீமஹி தன்னோ தேவல பிரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தஸவில் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இது என்ன மந்திரங்க? 1 காயத்ரி அம்மன். யாருக்கு தெரியும்? அம்மா மகளிர் அணிக்கு எத்தனையோ மகளிர் அணியை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மகளிர் அணிக்கு தெரியும். இது காயத்ரி மந்திரம். நான் முதல்ல சொன்னது தேவல மகரிஷியோட மந்திரம். இவர் யார்? நீயும் நானும் ஓடுற ரத்தம் நகை அத்தனை இருக்கான். நமக்கு இப்ப அப்பா அம்மா உயிர் கொடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தது ஒரே மனிதன், தேவல மகரிஷி. இவர் தான் நம்ம தேவாங்க சமுதாயத்துக்கு பேர் வந்ததுக்கு காரணமே. இவர் யாரு? எத்தனை நெசவாளர்கள் இருக்கீங்க? எல்லாருமே கைத்தறி நெசவாளர்களா? சரி, இல்ல பரவாயில்ல, நம்ம தேவாங்க சொல்லிடுறேன். இவர் சிவபெருமானின் அங்கத்திலிருந்து நெசவு செய்வதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர் தான். சிவபெருமான் நெற்றிகளிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதனால் தேவாங்கிற ஒரு பெயர் இவருக்கு கிடைச்சது. இவர் ஆணை செய்வதற்காகவே சிவபெருமான் தோற்றுவிக்கப்பட்டாருங்கிறது தான் வரலாறு. இவருக்கு பின்னாடி இன்னும் நிறைய வரலாறு இருக்கு, சொல்லிட்டு வர்றேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையா கேட்கணும். ஏன்னா யாருக்குமே தெரியாது, இங்கே பெரும்பாலும் பேருக்கு தெரியாது. தேவாங்கருடைய வரலாறு இப்ப நான் சொல்றேன். தேவாங்கர் ஆணை நெய்வதற்கு சிவபெருமான் தோற்றுவிக்கப்பட்டாச்சு. அவர் என்ன உத்தரவிடுறாரு? அப்பா தேவல மகரிஷி, நீ போய் திருமால் வைகுண்டம் போய் தாமரை கட்டினாலான லட்சுமி தாயார் இடத்திற்கு நூலை பெற்று வந்து நெசவு செய்கிறார். வேலைதான் அப்புறமா இப்போ கை மக்க போயிருக்குல்ல, மக்க எல்லாம் நெசவு பண்ணாதீங்க. அப்ப மரச்சட்டத்தாலான கைத்தறி வேணும். அப்போ மயனை அழைச்சு சிவபெருமான் கட்டளை இருக்கிறாரு, விஸ்வகர்மா அழைத்து ஒரு கைத்தறி சட்டத்தை உருவாக்கி கொடுத்து அவர் அப்பவே வந்து ரத்தனம், வைடூரியம், பட்டம் தீட்டப்பட்ட மர சட்டங்களை ரெடி பண்ணி கொடுத்து தேவாங்கருக்கு கொடுத்தாச்சு. நூல் வேணும். தேவல மகரிஷி வைகுண்டம் போய் நூலை வாங்கிட்டாரு. போனதுக்கு முன்னாடியே அன்னை ராமலிங்க சேவடேஸ்வரி பார்வதி அம்மையாருடைய ரூபத்துல, மகனே உனக்கு இடையூறு வரும், நீ பாதுகாப்பா போ, நூலை பெற்று வந்து ஐயனுடைய கட்டளை ஏற்று நீ சிறம்பட செயலாற்றணும். அதுக்கு நீ எப்பொழுதெல்லாம் என்னை வணங்குகிறாயோ நான் காட்சி கொடுப்பேன்னு சொன்னார். நீ மனமுருகி வேண்டுனா பார்வதி அம்மையார் காட்சி கொடுப்பேன்னாங்க. இப்ப நூலை வாங்கிட்டு சொல்லி சொல்லியாச்சு. தேவல மகரிஷி வைகுண்டம் போனார். திருமாலை பார்த்தார், வணங்கினாரு. அன்னை லட்சுமி தாயாரை பார்த்து வணங்கினாரு. ஐயனுடைய கட்டளை, அதாவது ராமலிங்கேஸ்வரருடைய கட்டளை வந்து அங்கே போய் சொல்லி, ஐயன் எனக்கு வந்து நெசவு பண்ணுவதற்காக நூலை அம்மாடம் பெற்று தர சொன்னார். அப்படிங்கிறப்போ அன்னை லட்சுமி தாயார் வந்து நூலை கொடுக்குறாரு. நூலை கொடுக்குறப்ப திருமால் என்ன சொல்றாங்க? மகனே
நீ செல்லும் போது இதுக்கு இடையூறு வரும், அரக்கர்கள் வருவார்கள், என்னுடைய சக்கராயுத படையை தருகிறேன் என்று சொன்னார். வாங்கிட்டார். அவர் வர்றார். அன்னைக்கு அமாவாசை இருட்டு. நல்லா கேட்டுங்க, இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. அமாவாசை இருட்டு. வர்ற வழியில் மாயாவனம் ஒரு ஆசிரமம். அங்கே அரக்கர்கள் கபட வேடலாம் போட்டு முனிவர் வாசத்தில் இருக்காங்க. காரணம், இந்த நூலை அபகரித்து நெசவை செய்யக்கூடாது. அப்போ அவர் முக்காலம் உணர்ந்த மகிழ்ச்சிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அந்த மாயாவனத்துக்கு வந்தனையே தெரிஞ்சிட்டாரு. சரி, நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம், நம்மளுக்கு தான் சக்கராயுத படை இருக்கு, நம்ம காப்பற அரக்கன் சக்கராயுதத்தை அனுப்பி போரிடுறாரு. எல்லா அரக்கர்களும் தலை அறுக்கப்படுகிறது. ஆனால் ரத்தம் சொட்ட சொட்ட ஒவ்வொரு அரக்கரும் உருவாகிறாங்க. முடியல தேவல மகரிஷிக்கு. என்ன பண்றாரு, இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப அம்மா சொன்ன அந்த நினைவு, மகனே நீ எப்பொழுது அழைத்தாலும் நான் வருவேன் என்று சொல்லி அன்னை அமாவாசை இரட்டு மாயாவனம் ஆசிரமத்துல அவர் மனமுருகி பார்வதி அன்னை பராசக்தி அன்னை பார்வதியை வேண்டுறாங்க. அம்மா சிங்க வாகனத்திலிருந்து அதில் எழுந்திருக்கிறாங்க. சுடர் விட்டு பிரகாசிக்கூடிய கிரீடத்தை சூடி அந்த இருட்டை அமாவாசை இரட்டை வந்து போக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்து அரக்கர்களை மதம் செய்து நூலை காப்பாற்றி கொடுக்குறாரு. அப்படி காப்பாற்றி கொடுக்கும்போது கடைசி 2 சொட்டு ரத்தம் தெரியாம சிங்கத்தின் காலில் விழுந்துருச்சு. அதை சிலுத்துட்டு கடைசி 2 சொட்டு ரத்தத்திலிருந்து 2 அரக்கர்கள் தோன்றினாங்க. அப்போ அம்மாட்ட அவங்க சரணடைஞ்சு, அம்மா நாங்கள் அரக்கர்களானாலும் உன்னுடைய சேவர்கள், உங்களுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு நாங்கள் பாக்கியமா நீங்கள் எங்களுக்கு அருளாசி கொடுப்போம்னு சொல்கிறப்ப அம்மா மனமுருகி, நீ உன் குலத்தாருக்கு தேவலா, உன் குலத்தாருக்கு இவர் சிங்கத்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம அரசாட்சி கொள்ள செட்டியாரப்ப கூட சிங்கத்தவர்கள் இருப்பாங்க. அரசாட்சி செய்யறப்ப இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது சிங்கதான்னு சொல்லுவாங்க. நம்ம கன்னட பாஷையில சிங்கதான்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மாவே அந்த சிங்கதார்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவலா மகரிஷிக்கு. அப்படி கொடுத்துட்டு அம்மா என்ன சொல்றாங்க, தேவலா நீ உன் குடும்பத்தவர்கள் எப்போது அழைத்தாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிடுறாங்க. இப்போ அவர் நூலை பெற்றுட்டு வந்து நூலை ஆடையாக்கி நெசவு பண்ணி தெய்வத்துக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ந்து, தெய்வங்கள் எல்லாம் மகிழ்ந்து, சூரியனும் மகிழ்ந்து தன்னுடைய தங்கையை மனமுடித்து கொடுக்கிறார். அவர்தான் தேவதத்தை, முதல் ரிஷி பத்தினி. அதுக்கப்புறம் தெய்வங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாதாள லோகம் போறாரு. பாதாளத்துல யார் இருக்கும், பாம்புகள் தான் இருக்கும். பாதாள லோகத்தில் போய் நாகராஜனுக்கு ஆடை கொடுத்து அவரை மகிழ்விச்சு ஆதிசேடனுடைய மகளை சந்திரரேகை மனமுடிச்சு கொடுக்கிறார். அவர் 2வது ரிஷி பத்தினி. இப்படி மேலோகம், அதாவது தெய்வலோகத்திலிருந்து முடிஞ்சு பாதாள லோகம் முடிஞ்சு அடுத்து மானிட ரூபமாக சிவபெருமானை கட்டளை ஏற்று மன்னராக வர்றார். நினைக்கிறீங்களா, யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா நீ ஆண்ட பரம்பரை, நாம் எல்லாரும் ஆண்ட பரம்பரை. எங்க? நேபாள நாட்டுல. நேபாள தள்ளி வந்தவனு நீனும் விருத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகு வீரராக இருக்கீங்களா? நேபாள நாட்டில் தள்ளி வந்தவனு நீனும் அப்படின்னு ஒரு விருத்தம் இருக்கு இல்லையா? அதை எங்கேயாவது கேட்டிருந்தா கூட அதை இப்ப நான் சொல்றது சரியா இருக்கான்னு பாருங்க. நேபாள நாட்டில் ஆமேத நகரத்தினுடைய மன்னராக ஆட்சி செய்தவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து இவர் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டார். இது சிவபெருமான் கட்டளை. ஏற்கனவே இருந்தவர் வந்து சாபத்தினால் தெய்வலோகத்திலிருந்து வந்து மானிட ரூபத்தில் மன்னராக ஆட்சி செய்தார். அது விமோச்சனம் கொடுக்க தேவலம் வருவா, நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க போன்னு சொல்லிட்டார். அவரும் மணிமுடியை கொடுத்துட்டு அவர் அந்த மன்னர் போயிட்டார். இவர் சிறப்பாக அரசாட்சி செய்தார். அதுக்கு அடுத்தது சிவபெருமான் கட்டளை ஏற்று பல போர்க்களங்களை கண்டவர். நம்ம செட்டியாரப்ப சொல்லுவாரே, கம்முந்திரப்பா, நம்ம எல்லாம் யாத்துக்கு இப்ப பிரச்சனை வேடப்பா, கம்முந்திரப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வேடப்பா, நாமே முடிச்சு மாடிப்பா. இவன் நம்ம மன்னர், போர்ப்படை தளபதி, நீ ஒவ்வொருவனும் போர் வீரர். எத்தனை பேருக்கு தெரியும் தேவாங்கன்னு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு போர்ப்படை தளபதிகள். இவரை சிவபெருமான் கட்டளையிட்டு பல போர்க்களங்களை கண்டு நாம் வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார் தேவல மகரிஷி. அப்போ தேவாங்கங்கள் பேர் வந்ததே இவரால தான். இவர் தான் நாம் நீ எல்லாமே நமக்குள்ள ஓடுற அனைத்தும் தேவல மகரிஷி தான். இது தெரியாம நீங்க இத்தனை பேர் நாம் உட்காந்துருக்கிறோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்குது, நான் ஏற்றுக்கொள்றேன். அழகு வீரர்களுக்கு அந்த விருத்தத்தில் தேவல மொழிகளை பற்றி வரலாறு சொல்லப்படுகிறது. இன்னும் பழைய நம்ம செட்டியார் பெரியதனம் எல்லாமே பட்டக்காரர்களால் சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நாம் தேவாங்க தெய்வ பிராமணர் ஆகிய சமுதாயத்தில் பிறந்ததுக்கு நாம் பெருமைப்படணும். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கோட இந்த வீட்டு இந்த இடத்துக்கு நீங்க இந்த சன்னிதானத்துக்கு போறப்போ காலர் தூக்கிட்டு போங்க. யோ தேவாங்கனியா நானு, ஒவ்வொருத்தரும் ஒரு தளபதியா நானு,
அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி அடக்கி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில நீங்க போய் வெட்டியா நீங்க சொல்ல வேண்டாம், சந்தர்ப்பம் வந்தால் நீங்க உங்க உயர்ந்த காமிங்க. அந்த அளவுக்கு இவர் தளபதி, போர்க்குடை தளபதி. நாம் பூணூல் அணிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததான் பிராமணர்களே அணிகிறாங்க. நம்மளுக்கு திருவோண நட்சத்திர பூணூல். எதுக்காக பூணூல் நம்மளுக்கு உரிமை கொடுத்தது? இவர் படைக்கப்படும் போதே பூணூலோட படைக்கப்பட்டார். அவர் ஆணையோட படைக்கப்பட்டார். இறைவன் தெய்வங்கள் எல்லாம் மரவரி தரித்திருந்த போதே இவர்களுக்கு ஆணையும் பூணூலையும் கொடுத்து படைக்கப்பட்டார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த நூற்றாண்டில் நடந்த மன்னராட்சியில ஒரு பெரிய சபையில ஒரு விவாதம் நடக்குது. நம்ம தேவாதார சமுதாயத்தை சார்ந்த ஒரு புலவர் அவர் என்ன சொல்றாரு, ஒரு மன்னர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். நாங்கள் ஆடை நீரூற்ற பரம்பரை, எங்களுக்கு தான் முதல் உரிமை பூணூல் அணியிருக்கு அப்படின்னு சொல்லி விவாதம் நடக்குது. அங்க பிராமணர்களும் விவாதத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ நம்ம வரலாறை எல்லாம் மன்னர் கேட்டுட்டு, அப்பா உனக்குத்தான் முதல் உரிமை இருக்கு, ஏன்னா நீ தெய்வத்துடைய அங்கத்தை மறைப்பதற்காக நீ ஆடை நீரூற்றவன், நீதான் முதல் உரிமை பெற வேண்டும் அப்படின்ட்டு பூணூல் நமக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இறைவனுக்கு கைங்கரியம் செய்கின்ற அடுத்த நம்ம தொற்றுக்குடையவர்கள் பிராமணர்கள் வந்து அவிட்ட நட்சத்திர பூணூல் அணிகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தேவாங்க சமுதாயம் மேன்மை பெற்றது சொல்லுங்க பாருங்க. இந்த அளவுக்கு இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? என்னை பார்த்து அந்த வரலாறு சொல்ற மாதிரியா இருக்குது. ஒரு நாடாக ஒரு அண்ணாச்சி குழு பாட்டுதான் இருக்குது. நான் அம்மா உண்மைதானம்மா, ஒரு தேவாங்க நாடகம் நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்து மந்திரம் வருது, எங்கிட்ட இருந்து வரலாறு வருது, எங்கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரத்தை பத்தி சொல்றோம், படிப்பு பத்தி சொல்றோம், தெரியாத அத்தனை சொல்றோம்னா ஜெகத்குரு எங்களுக்கு கொடுத்த அத்தனையும் ஜெகத்குரு. இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு காரணம் நேற்று அவர் கூப்பிட்டு விஜயகுமார் ஒட்டுமொத்த சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை ஒத்த மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்திச்சு எனக்கு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது, நானும் பார்க்குறேன், என்னோட பணி சிறப்பாக இருக்கு, நாளைக்கு எங்கேன்னு கேட்டார். சுவாமி நம்ம ஹபீப் இடத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, சமத்தூர், கொடிங்கியம், சின்னபொம்மன் சாலைன்னு சொன்னேன். சந்தோஷப்பட்டார். இப்படி ஒருத்தர் வரணும் அப்படின்ட்டு நேற்று 12 மணிக்கு அல்லாசி கொடுத்தார். 1 மணி நேரம் பேசினார். இன்னும் சிறப்பாக செய்ய அப்படின்ட்டு சொன்னார். அப்போ ஒவ்வொரு நேரமும் சுவாமிகள் இதை வந்து கண்டுட்டு பார்க்குறாங்க. எங்களுடைய சோசியல் மீடியாவில் சுவாமிகள் இருக்காங்க, அத்தனையும் அனைத்து நிகழ்வையும் பார்க்குறாங்க. சுவாமிகள் அதான் சொல்றாரு, ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம சமுதாயத்துடைய எழுச்சிகளை, அந்த அறியாமையை, அந்த விழிப்புணர்வை போக்கணும் தான் எங்களை கட்டளையிட்டார். இப்போ அந்த பணிகளை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாம் படிப்பை சொல்லிட்டோம், தேவலமணியுடைய வரலாறை சொல்லிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம அடிக்கடி சத்தியா இருக்கும் இல்லையா, பண்டிகை போட்டா ஏதாவது ஒன்றுனாலும் பண்டிகை வேணும்ல. இங்க அழகு வீரர்கள் இருக்காங்க, தெரியல, அப்படியே இருந்து கை தூக்கி சொன்ன ஒருத்தருமே இல்லை. சரி, அழகு வீரர்கள் அழகு எதுக்கு போடுறீங்க? அம்மா தான் சொல்லிட்டாங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் தேவலா உனக்கு நான் காட்சி தருவேன், உன் சமுதாயத்துக்கு காட்சி தருவேன். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வீட்டை நம்ம மனையில தொட்டு இன்னும் மகள் நம்ம ராமலிங்க சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூத்த பெண் மகள் அன்னை ராமலிங்க சோழேஸ்வரி. அன்னைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சூடாம்பிகை. அவர் அதாவது சுடர் விட்டு பிரகாசிக்கூடிய பீடத்தை தாண்டி வந்ததுனால அந்த பீடத்துக்கு இன்னொரு பெயர் சூடம் என்று பெயர். அந்த சூடத்தை தரித்து வந்ததுனால அம்பிகை சூடாம்பிகை மாறி, சூடாம்பிகை தான் அம்மனுக்கு உண்மையான பெயராக இருந்தது. காலப்போக்கில் அது ராமலிங்க சோழேஸ்வரியா திருநாமம் பெற்று சிறப்பாக இருக்கு. இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா, அருப்புக்கோட்டை அந்த பக்கம் போனீங்கன்னா குலதெய்வமே சூடாம்பிகை தான் சொல்லுவாங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் அம்மனுக்கு வரலாறு இருக்கு. இப்போ இந்த அழகு போடுறதுக்கு நாம வந்து இந்த வரலாறை இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அழகு போடுறது பத்தி என்னன்னே தெரியல. இது ஒரு பிரச்சனையாவே சேலத்தில் ஓடிட்டு இருக்கு. அதை நாங்கள் நிறைய பேசிட்டோம், ஜெயத்குரு வரைக்கும் போயிடுச்சு. அழகுன்னா என்ன? நாம சக்தி அழைக்கிறோம், சக்தி அழைச்சாதான் அழகு போடுவோம். அப்ப அம்மா சொல்லிட்டாங்க, தேவலா நீ அழைச்சா நான் வருவேன்ட்டு. நமக்கு முன்னோர்கள் தெய்வத்துக்குடியே நாம் பேசுற மக்களுக்கு நாம் தேவாங்க சப்பரம் எடுத்துட்டா அம்மாட்ட பேசணுமா இல்லையா? உண்மையா இல்லைங்களா? அம்மா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் உத்தரவு கொடுக்குறாங்கல்ல, ஏத்துக்கிட்டா தண்ணி கொடுமா, இல்லைன்னா இந்துக்கோமா. உண்மையா இல்லையா? இல்லைன்னா சில பக்கம் நீ குளிச்சா போதும் ஏத்துக்கிற, குளிக்கிறீன்னு நான் ஏத்துக்கல. 2 விதம் இருக்கு. ஒரு மாதிரி ஜலகுமாரி ஒன்று இருக்கு, அம்மா தள்ளி கொடுத்தது ஒரு வகை இருக்கு. உண்மையா இல்லைங்களா? உண்மை. அப்போ நம்ம பெரியவங்க முதல்ல நம்மளுக்கெல்லாம் முன்னோடி, பல காலத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, கால்நடையா போய் சத்தி அழைக்க போறப்ப ஒரு பாதுகாப்புக்கு கத்தி கப்படா எடுத்துட்டு போனாங்க. போயாச்சு, மைசூர் மலைக்கு போயாச்சு, அம்மனை அழைச்சாச்சு, அம்மா வரட்டாங்க. அசரீதி தான் எல்லாமே. அம்மா நீ வர்றங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வர்றேன்னா உனக்கு சலங்க சத்தம் கேட்கும் ஐயா, நீ போ. அதே சமயத்தில் ஒரு நிபந்தனை போட்டாங்க, நீ திரும்பி பார்க்க கூடாது. சரிம்மா நீ வந்துட சாப்பிட நம்பி சந்தோஷம் தானே.
அம்மா வந்தே சாக்கு நான் திரும்பி நோடலாம். வர வழியில ஆறு நீர் குறுக்கிட்டுருச்சு, ஒரு ஓடை. அந்த இதில் கொலுசு சத்தம் கேட்கல. உடனே நம்ம ஆளுகளை திரும்பி பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த சத்தம் இல்லை, அம்மா கூப்பிட்டா வரல, அசரீதி இல்லை, பேச முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, நாம் அந்த பாதையை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த போகக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய ஜந்துகளிலிருந்து காப்பாற்ற கொண்டு போன சாதாரண கத்தி கப்படா அதை எடுத்து என்ன பண்ணாங்க, நான் என் ஊருக்கு போய் என்ன செய்ய போகிறேன், உன்னை அழைக்காம போய் நான் என் ஊரில் என்ன செய்ய போகிறேன், நீ வந்தா நான் போறேன்னா அங்கே இங்கேயே மடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியால தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக ரத்தத்தை செலுத்துவது தான் அழகு. இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், சக்தி அழைக்கிறப்போ அழகு போடுறோம், நம்மளுடைய ரத்தத்தை காணிக்கையா செலுத்துறோம். அதுதான் அதோட அழகு பாரம்பரியம். அப்போ இந்த இடத்துல வந்து அம்மனுடைய அவதாரம், அமாவாசைக்கு என்ன, படிப்புனா என்ன, நாம் யார், தேவாங்கன், நாம செட்டியார் இல்லை, 24 மணி செட்டியார் இல்லை, இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அழகு வீரர்கள் நாம் சொல்லிட்டோம். அடுத்து நாம் என்ன வர்றோம், நமக்கு கன்னட தேவாங்கனுக்கு யாருமே தலைவர்கள் இல்லை. உண்மைங்க, நாம் யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. பேர் சொல்றதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரும் இல்லை. அருப்புக்கோட்டையில் ராமசாமி செட்டியார் கல்வி கற்றிருந்த மேதை, சின்னாலப்பட்டியில் ரகு ராமசாமி எல்கே ஜெயராமனுடைய வாரிசு. காந்தி வந்து இறங்குறதுனால காந்தி கிராம ஆசிரமத்துக்கு 250 ஏக்கர் பக்கம் கொடுத்துருக்காரு. இப்படி வட்டாரங்களுக்கு மட்டும்தான் செஞ்சாங்க. அப்புறம் திருப்பூர்ல பேர் போன அளவுக்கு கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் பேர் போன அளவுக்கு நம்ம தேவாரம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜமீன் இங்கே பரம்பரையில், இங்கே வந்து சமத்தூர் பரம்பரையில் இன்னும் நம்ம மக்களுக்கு கல்விக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் தேவாங்கனை போட்டு கொடுத்து வாழ்ந்தவன் எவனும் இல்லை. இப்படித்தான் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் தான் சர்பிட்டி தியாகராயர். அவர் யார், படிச்ச ஆசிரியருக்கு தெரியும். அவர் வந்து சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர், மேயர். அவர் எப்படி வந்தார்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீதி கட்சியை தோன்றுவித்தார். திராவிட கட்சிகளுக்கெல்லாம் முன்னோடி நீதி கட்சி தான். அப்போ முதலியார் ஆகட்டும், சில சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இணைஞ்சு நீதி கட்சி துவக்கினாங்க. அந்த நீதி கட்சியுடைய தலைவர் சர்பிட்டி தியாகராயர் நம்ம தேவாங்கர். மொழி மட்டும்தான் மாற்றம், தெலுங்கு தேவாங்கன்னு அவர். ஆனா அவர் மட்டும்தான் நம்ம சமுதாயத்துடைய வள்ளலாக நாம் கொண்டாடுறோம். ஒட்டுமொத்த தலைவராக நாங்கள் வந்து வழிபடுறோம்னா அவர் செய்த சாதனைகள். இன்னைக்கு ரிப்பன் மாளிகையில், வெள்ளை மாளிகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளுக்கு அரசாங்க விழா. அவர் பேர்ல டி நகர் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த டி நகர் போயிருக்கீங்க சென்னையில்? அது எப்படியா டி நகர் வந்தது? யாராய நகர்னு வந்தது தான் சுருக்கமாக ஆக்கி டி நகர்னு வச்சுட்டாங்க. அவர் சிந்தாதிரிப்பேட்டையில தொழிற்பேட்டை நகரத்தையே வச்சிருந்தார். என்ன தொழிற்பேட்டை? தான் பிறந்த நெசவு, கைத்தறி நெசவுக்கு தொழில் நகரத்தை உருவாக்குறார். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து கைத்தறி இருக்கிறீங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா கைத்தறி நம்ம குழந்தை செல்வங்களுக்கும் நம்மளுடைய அத்தனை குடும்பத்தாருக்கும் அற்புதமாக கிடைக்கிறது அம்பிகையுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பமா வச்சுக்கிறோம். நம்மளுடைய சமுதாயத்திற்கு, நம்மளுடைய தேவாங்க குல சமூக மாநில தலைவரும் மற்றும் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே இங்க மிகப்பெரிய நன்றிகளை உறுதியாக்கிக்கிறோம். மேன்மேலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும், 16 செல்வங்கள் கிடைக்கணும், இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பலிதமாகணும். மேற்கொண்டு நம்ம தேவாங்க சமூகங்கள் எங்கெங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க இன்னும் எல்லா விதமான உயிர்களும் பெற்று, அண்ணார் அவங்க சொன்ன மாதிரி எல்லா விதமான அதிகார பதவிகளும் கிடைத்து வாழ்வாங்க நம்ம சமூகம் எல்லாமே சிறப்பாக வாழணுங்கிறத அம்பிகையினுடைய திருவடிகளுக்கு நன்றி சொல்லி இங்கே உறுதியாக்கிக்கிறோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மணியடக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நம் கோயிலின் தலைவர் நமது எஸ்கேஆர் சுப்பிரமணிய மல்லிகா அவர்களுக்கும் மற்றும் இங்கு டீ காபி ஏற்பாடு செய்த நமது அண்ணன் எஸ்கேஆர் சுப்பிரமணியம் மல்லிகா அவர்களுக்கு நன்றி. நமது பொருளாளர் பூர்ணிமா அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு தாய் சபையை வந்து முன்னெடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்யணும்ல. ஒரு ஓ போடலாமா? போடலாமே? கேட்கல, பத்தல, பத்தல. சரி, ஓகே. ஜெய் அப்படின்னு சொன்னா நீங்க ஜெய் ஜெய்ன்னு சொல்லணும். அது ஒரு எழுத்தோட சொல்றேன். ஜெய் தேவாங்கா, ஜெய் தேவாங்கா, ஜெய் தேவாங்கா. அப்படி எல்லாம் திரும்பி உட்கார்ந்துக்குங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் கேப் விட்டு திரும்பி உட்காருங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த கமிட்டி சொல்ல போறாங்க.